ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி வாசு திருச்சி சேனல். இன்றைக்கி நம்ம குட்டி கருவாடு வச்சு ஒரு பொடி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த குட்டி கருவாடு நெஞ்சு சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு 2-3 தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாம் கிளியர் ஆகிடும். இந்த பொடி இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கருவாடே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குட்டி கருவாட்டில் நிறைய தூசி மணலும் இருக்குங்க. அதுக்கு ஒரு 5-6 முறை நல்லா கழுவி நல்ல வெயிலில் 1 hour காய வச்சுடுங்க. கருவாடை நம்ம பொடி பண்ண போகிறதுனால அதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ 1 hourல எப்படி நல்ல முறுமுறுன்னு காஞ்சிடுச்சுன்னு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 10-15 வரமிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ கருவாடு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 10-15 வரமிளகா கரெக்டாக இருக்கும். நீங்கள் காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. எல்லாமே ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இதில் சேர்க்குற பொருளே. நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுருக்க கருவாடை பொடி செய்ய போகிறதுனால கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் கருவாடை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் வாசம் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளோடையே இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புன்னு இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்ப்பாங்கங்க. ஆனால் நம்ம அப்படி சேர்க்கும்போது அந்த கருவாடோட ஃப்ளேவர் அங்கே போய் சாதாரண இட்லி பொடி மாதிரி ஆகிடுங்க. நம்ம அதனால் அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ ஆறின அந்த பொருட்கள்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. வீடு முழுக்க நல்ல வாசமாக இருக்குங்க. இப்படி கொரகொரப்பாக அரைச்சி சாப்பிடும் போது தான் அந்த கருவாடோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. சளி தொந்தரவு உள்ள குழந்தைங்க, கருவாடே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படி பொடி செய்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2-3 முறை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளி தொந்தரவும் சரியாயிடுங்க. கருவாடுன்னே அவங்களுக்கு தெரியாமையே சாப்பிட்டுடுவாங்க. இதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. நீங்கள் உங்கள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் நல்லா சுட சுட வடித்த சாதத்தில் மேலே தூவி கொஞ்சோண்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்து ஒரு அப்பளம் மட்டும் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்றைக்கி குட்டி கருவாடு வச்சு நம்ம ஒரு ரெசிபி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.